இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உனக்காக நாளைக்கு நான் கோயில்ல வெயிட் பண்ணுவேன். அங்க வந்துரு. இல்ல என்னால நான் வரேன். நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம ஒன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பாக்குற மாதிரி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். கார்த்திக், நீ கொஞ்சம் கொஞ்சமா பயப்படணும். அந்த கதிர்கிட்ட இருந்து நான் உன்னை பிரிப்பேன். அப்புறம் முழுசா ஒன்னு எனக்கு நான் சொந்தமாக்கிப்பேன். அதுக்கு முன்னாடி சும்மா உனக்கு ஒரு பயம் காட்டலான்னு வந்தேன். சரி தானே, நான் கிளம்புறேன். கதிர், எப்படியாவது அந்த கார்த்திகை பிடிச்சிரு, இல்லனா அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நீ பயப்படாத, இன்னைக்கு அவன் மிஸ் ஆக மாட்டான். என்ன ஆனாலும் சரி, எனக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. நான் கோவிலுக்கு போயிட்டு அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். போற வழியில என்ன கோவில விட்டுட்டு போயிடுறியா? சரி வா போலாம். உள்ள வாங்க. வாங்க அப்பா, வாங்கப்பா. டே கார்த்தி, அப்பா எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன்ப்பா. என்னடா இப்படி சொல்ற? எவ்வளவு நாள் தான்ப்பா இப்படி ஒரே ரூம்ல அடைஞ்சே இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி இருக்குப்பா. இன்னியோட எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வர போகுதா? நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க போகுது. என்னத்த சொல்றீங்க? இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுடா. அப்படியாப்பா? இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பா அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயுமே போயிடாத, யார் கண்ணுமே நீ படக்கூடாது. சரிங்க அத்தை, நான் எங்கேயும் போக மாட்டாத்த, இங்கே தான் இருப்பேன். இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே சமாளிக்க மாட்டேனா? ஜானகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாள் நீ ஊர் பக்கமே வராம இரு. அந்த தனா கதிர் கூட வெளியே சந்தோஷமா இருக்கா, அதுக்கு ஏதாச்சும்? கார்த்தி, நீ கவலைப்படாத. அவளை நான் சந்தோஷமாவே வாழ விட மாட்டேன். ரகுராம் அவன் பொண்ணு வாழ்க்கை வீணா போறத பார்த்து பார்த்து கஷ்டப்படணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். மேனேஜர், நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கார்த்திக்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த மாயா வந்தானா இன்னைக்கு அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள மாயா வரவே கூடாது. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் மேடம். போனா அதுக்கு கார்த்திகை வேற இடத்துக்கு மாத்திடலாமே. இவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னா அந்த மாயாவால எதுவும் செய்ய முடியாது. இல்லன்னு அவளுக்கு பயந்து இவனை மறைச்சு வச்ச மாதிரி ஆயிடும். கார்த்திக் இருக்கிற இடம் தெரிஞ்சும் அந்த மாயாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்கணும். அப்பதான் அவகிட்ட நான் ஜெயிச்சு காட்ட முடியும். சரிம்மா, நம்ம கோர்ட்டுக்கு டைம் ஆகுது, நம்ம போலாம். மேனேஜர், ஜாக்கிரதை. எதுவும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். கார்த்திக், பத்திரமா இருந்துக்கோ. எதுக்கும் வெளியே வந்துடாத, சரியா? சரிப்பா. கண்டிப்பா நான் வெளியே வர மாட்டேன். சரி, நம்ம போலாம். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அண்ணே வாங்க போலாம். போலாமா? ஓகே சார். என்ன ரகுராம்,
பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்ப நீயே கூட்டிட்டு வந்திருக்க போல. அட எப்படியும் தண்டனை கிடைச்சிருமா? என்ன வக்கீல் சார், கிடைச்சிரும்ல? ஆமாம் சார், ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டியா? ஆயுள் தண்டனை கிடைக்குமா? கடைசியா புருஷனும் கொண்டாட்டியும் இன்னைக்கு தான் ஒன்னா இருக்க முடியும். இருந்துட்டு போகட்டும். ரகுராம், கார்த்திக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு மண்டபத்துல வச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்தின. அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டு பையனை உன் மருமகன் கொலையா பண்ணிருக்கான். இருந்தாலும் அவன் கூட உன் பொண்ணை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. அவன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி தண்டனை அனுபவிக்க போறான். எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு கடவுள் உன் குடும்பத்தை தண்டிக்க போறாரு. புவனேஸ்வரி, நீ ஏன் தேவையில்லாம எதையோ சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? யார் மேல தப்பு, என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. மனுஷங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உள்ள ஜட்ஜு கொடுக்கிற தீர்ப்பு எதா இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பா நினைச்சு நான் ஏத்துக்கிறேன். கடவுள் நிச்சயம் நம்ம பக்கம் தாங்க இருப்பாரு. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. புவனேஸ்வரி, நீ உன் அண்ணன் பையனை மறைச்சு வச்சுட்டு செத்து போயிட்டான்னு நாடகம் ஆடிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு மாயா அவனை இங்க இழுத்துட்டு வந்து உன் நாடகத்தை அம்பலப்படுத்துவா. அப்போ எல்லாரும் முன்னாடியும் உன் முகத்திர கிழியதான் போகுது. பேசு. நீ சுதந்திரமா பேச போற. கடைசி வார்த்தை இதுதான். அடுத்த முறை ஜெயிலுக்குள்ள வந்துதான் உன் புருஷனே உன்னை பார்க்கணும். யார் ஜெயிலுக்கு போக போறான்னு பார்க்கலாம். சார், டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம உள்ள போலாம். போலாம் வாங்க. வாங்க மேடம் போலாம். ஜானகி, 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 ஜானகி. வணக்கம்மா.